ப்ரோ கபடி லீக் சீசன் 12 வர ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே பயங்கர ஆவலோட இந்த சீசனுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச்சான சஞ்சீவ் பல்யான் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. இதில் அவர்கிட்ட நிறையவே கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ப்ரீ சீசன் கேம்ப் எத்தனை நாள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. தமிழ் தலாஸ் டீமோட கவர் பொசிஷன் வீக்காக இருக்குது, அதை எப்படி சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. தமிழ் தலாஸ் டீமில் 4 முக்கியமான ரைடர்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேரில் யார் தான் பிரைமரி ரைடராக இருப்பாங்க, அண்ட் அதே சமயம் நம்ம மோயின் ஷஃபாகியை ப்ளே பண்ண வைப்பீங்களா, இந்த மாதிரி நிறையவே கேள்விகள் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்குட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் ரெகுலரான ப்ரோ கபடி பற்றின அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ப்ரீ சீசன் கேம்ப் எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில், ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரீ சீசன் கேம்ப் 45 நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 1.5 மாதத்துக்கு இந்த கேம்ப் இருக்க போகுது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த பிளேஸ்லாம் இப்போ வந்திருக்காங்க, எந்தெந்த பிளேஸ்லாம் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த 1.5 மாதம் ப்ரீ சீசன் கேம்பில் தமிழ் தலாஸ் டீம் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அடுத்ததாக இந்த சீசனுக்கு தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக பவன் ஷெராவத் இருப்பாரா, சாகராத்தி இருப்பாரா, இல்லை அர்ஜுன் தேஷ்வால் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு நம்ம கோச் சொன்ன பதில், நாங்கள் இந்த ப்ரீ சீசன் கேம்பை 45 நாள் நடத்த போகிறோம். இந்த 45 நாளுமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை பற்றின டெசிஷன் எடுப்போம். ப்ரீ சீசன் கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் எல்லா பிளேயர்ஸ்கிட்டையுமே இதை பற்றின ஒப்பீனியன் கேட்போம். அண்ட் அதே மாதிரி டீமோட சிஇஓ, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டீமோட ஓனர்ஸ், இவங்களோட எல்லா ஒப்பீனியனையுமே கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை பற்றின முடிவெடுப்போம். 45 நாள் கொண்ட இந்த ப்ரீ சீசன் கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அடுத்ததாக தமிழ் தலாஸ் டீமோட கவர் பொசிஷன் பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. தமிழ் தலாஸ் டீமோட கவர் பொசிஷன் இந்த சீசன் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம கோச் சஞ்சீவ் பல்யான் சார் சொன்ன பதில் என்னென்னா, நாங்கள் ஆப்ஷனுக்கு முன்னாடியே எங்களுக்கு தேவையான கவர் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுட்டோம். ரிட்டன்ஷன்லேயே நாங்கள் ரோனக், ஆஷிஷ் அண்ட் நம்ம அனுஜ் கோடே மரண பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிட்டோம். NYP சைனிங்கில் தருந்துல் அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்திருந்தோம். இந்த சீசன் ஆப்ஷனுக்கு முன்னாடியே இவங்க தான் எங்களோட மெயின் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். எங்களுக்கும் தெரியும் இவங்கக்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்குன்னு. ஆனால் அந்த 45 நாள் கொண்ட இந்த ப்ரீ சீசன் கேம்பில் நாங்கள் இவங்களுக்கு தீவிரமாக பயிற்சி கொடுக்க போகிறோம். அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்க எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் இந்த ப்ரீ சீசன் கேம்பில் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி இன்னும் நல்ல பயிற்சி கொடுத்து அவங்கள நல்ல பிளேயராக மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் எங்களுக்கு அவங்க மேலே நிறையவே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நம்பிக்கை வச்சு நாங்கள் ரீடைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த சீசன் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த சீசன் பிரைமரி ரைடராக யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா தமிழ் தலாஸ் டீம் கிட்ட ஒரு பவன் ஷெராவத் இருக்காரு, அர்ஜுன் தேஷ்வால் இருக்காரு, நரேந்தர் கண்டலாவும் இருக்காரு. இது போக மோயின் ஷஃபாகி வேறு இருக்காரு. இவங்க எல்லாருமே பிரைமரி ரைடராக ப்ளே பண்ணக்கூடியவங்க. பிரைமரி ரைடராக ப்ளே பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. தமிழ் தலாஸ் டீமோட பிரைமரி ரைடர் நம்ம நரேந்தர் கண்டலா தான் இதுக்கு முன்னுக்குட்டி. ஜெய்ப்பூரோட பிரைமரி ரைடர் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான். அண்ட் தெலுங்கோட்டை டீமோட பிரைமரி ரைடர் நம்ம பவன் ஷெராவத் தான். இப்போ இந்த 3 பிளேயருமே ஒன்றா சேர்ந்து தமிழ் தலாஸ் டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ இந்த டீமுக்கு யார் பிரைமரி ரைடராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் சொன்ன பதில், மேட்சோட போக்கை பொறுத்து தான் நாங்கள் டிசிஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆப்போனன்ட் டீமுக்கு எதிராக யார் நல்ல டச்சில் இருக்காங்க, அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் அந்த பிளேயர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது நாங்கள் 3 பிளேயரையுமே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 3 பிளேயர்ஸில் யார் நல்ல டச்சில் இருக்காங்களோ அவங்க நாங்கள் பிரைமரி ரைடராக கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் அதே சமயம் இந்த 3 பிளேயர்ஸுக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களுக்கே தெரியும் எந்த சமயத்தில் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. 3 பிளேயருமே மேட்சோட சிச்சுவேஷனை பொறுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நிறையவே டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே சமயம் இந்த 3 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் மோசமாக ப்ளே பண்ணாலும் அவங்கள நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு அந்த இடத்துல நாங்கள் மோயின் ஷஃபாகியை நாங்கள் இறக்குவோம். பவன் மோசமாக விளையாண்டாலும் வெளியே எடுத்துருவோம், அர்ஜுன் மோசமாக விளையாண்டாலும் வெளியே எடுத்துருவோம், நரேந்தர் மோசமாக விளையாண்டாலும் வெளியே எடுத்துருவோம். அவங்களுக்கு பதிலாக நாங்கள் மோயின் ஷஃபாகியை உள்ளே கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது டீமோட கோச்சாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னக்குட்டி நான் தமிழ் தலாஸ் டீமோட கோச்சாக இருந்தது கிடையாது. இப்போ தான் நான் முதல் முறையாக தமிழ் தலாஸ் டீமோட கோச்சாக மாறி இருக்கேன். தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசன் ஆன் பேப்பரில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுறாங்க. ஆனால் கிரவுண்ட்லேயும் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் பல்யான் சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பவன் ஷெராவத்தையும் அர்ஜுன் தேஷ்வாலையும் சேர்த்து எப்படி இவ்வளவுக்குள்ளே கம்மியான அமௌண்ட் எடுத்திருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படி நீங்கள் 2 பேத்தையுமே எடுத்திருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் பல்யான் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில், பவன் ஷெராவத்தும் அர்ஜுன் தேஷ்வாலும் இவ்வளவுக்குள்ளே கம்மியான விலைக்கு போவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் நினச்சதை விட அந்த 2 பிளேயர்ஸுமே ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை நாங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டோம்.
நாங்கள் அந்த ஆப்ஷனுக்கு முன்னாடியே டீமை ஓரளவுக்கு பக்காவாக பேலன்ஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு தேவையான பொசிஷனில் எல்லா இடத்துலையுமே நிறையவே நல்ல பிளேயர்ஸ் எடுத்து வச்சிட்டோம். எங்களுக்கு ஆப்ஷனில் ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் தேவைப்பட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட கரெக்டான பிளானிங்கோட வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் இதுக்காக ரொம்பவே விஷயங்கள் உழைச்சிருக்கோம், ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம். நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பலனாக தான் இந்த 2 பேத்தையுமே எங்களால் எடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சஞ்சு பல்யான் சார் சொல்லியிருந்தார். அர்ஜுன் தேஷ்வால் கடந்த 5-6 வருஷமாகவே நம்ம சஞ்சு பல்யான் சார் கூட தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. அவர் யூ மும்பாவில் இருக்கும் போதும் சஞ்சு பல்யான் சாருக்கு கீழே தான் ப்ளே பண்ணியிருந்தார். ஜெய்ப்பூரில் இருக்கும் போதும் சஞ்சு பல்யான் சாருக்கு தான் ப்ளே பண்ணியிருந்தார். இப்போ தமிழ் தலாஸ் டீமுக்கு வந்திருக்காரு. இப்போவும் சஞ்சு பல்யான் சாருக்கு கீழே தான் ப்ளே பண்ண போகிறாரு. அர்ஜுனுக்கும் எனக்கும் நிறையவே நல்ல பழக்கங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் மட்டுமே நான் அவனை எடுக்கலை. இந்த தமிழ் தலாஸ் டீமுக்கு அர்ஜுன் மாதிரியான ஒரு பிளேயர் தேவைப்பட்டான். அதனால தான் நாங்கள் அர்ஜுன் தேஷ்வாலை இவ்வளவுக்குள்ளே அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்திருந்தோம். எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்குமே நல்லா இருக்குது. நாங்கள் கடந்த 5-6 வருஷமாக ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணியிருக்கோம். எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி இந்த டீமுக்கு அர்ஜுன் மாதிரியான ஒரு பிளேயர் தேவைப்பட்டான். அதனால தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாரு. அண்ட் அதே மாதிரி பவன் ஷெராவத்தை பற்றியுமே ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். சஞ்சு பல்யான் சார் ரயில்வேஸில் இருக்கும் போது அவருக்கு கீழே ஒரு பிளேயராக ப்ளே பண்ணவர் தான் நம்ம பவன் ஷெராவத். ஸோ அப்போவே சஞ்சு பல்யானுக்கு நம்ம பவன் ஷெராவத்தை பற்றி நல்லாவே தெரியும். அண்ட் அதனால தான் அவர் எடுத்திருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அண்ட் அதே சமயம் பவன் ஷெராவத் ஒரு ஆல்ரவுண்டர். அவரால் எந்த சமயத்திலும் எப்படிப்பட்ட நேரத்திலையுமே டீமுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும். ரைடிங்கில் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். டிஃபென்ஸ்லையுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். எல்லா இடத்துலையுமே பவன் ஷெராவத் ஒரு கீ பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அவர்கிட்ட பயங்கரமான டேலண்ட் இருக்குது. நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். அண்ட் இவ்வளவுக்குள்ளே கம்மியான அமௌண்ட்க்கு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கம்மியான அமௌண்ட்க்கு வந்தார், நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். பவன் ரொம்பவே நல்ல பிளேயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அடுத்ததான் நம்ம அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமாரை பற்றி நம்ம சஞ்சு பல்யான் சார் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். நாங்கள் 2 பேருமே இதுக்கு முன்னுக்குட்டி ரயில்வேஸ் டீமுக்காக ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணியிருக்கோம். சுரேஷ்குமார் ஒரு டிஃபெண்டர், நான் ஒரு ரைடர். நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர முதல் டீமுக்கு அது நல்ல ஒரு பேலன்ஸை கொடுக்கு. ஜெய்ப்பூர் டீமுக்கு இதுக்கு முன்னுக்குட்டி நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு கோச்சாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கள் 2 பேருக்கு இடையில் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஜெய்ப்பூருக்கு நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தமிழ் தலாஸ் டீம்லேயும் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுரேஷ்குமார் சாரோட சொந்த ஊர் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் தான். ஸோ இப்போ தமிழ் தலாஸ் டீமை ஒரு தமிழ் பிளேயராக ரெப்ரசன்ட் பண்ண போகிறாரு நம்மளோட சுரேஷ்குமார் அவர்கள். அவரோட சொந்த டீமுக்காக அவர் இப்போ கோச்சாக ஒர்க் பண்ண போகிறாரு. அவர் கூட சேர்ந்து நானும் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த சீசன் கொஞ்சம் ஷார்ட்டர் வெர்ஷனாக இருக்க போகுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னுக்கூட்டி ப்ரோ கபடி எப்போதும் ஒரு 3 மாதத்துக்கு நடக்கும். இந்த டைம் அதை ஒரு 2 இல்லை 2.5 மாதத்துக்கு சுருக்க போகிறாங்க. இதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கிளியராக தெரியல. ஒன்று சனி ஞாயிறு அந்த சமயத்தில் வரும்போதெல்லாம் 3 மேட்சஸ் வைப்பாங்க. அந்த கொரோனா டைமில் வச்சுருந்தாங்களா, சனி ஞாயிறு வந்தாலே 3 மேட்சை வைப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமும் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 22 மேட்சஸ் இருக்கிற இடத்துல அவங்க 16 மேட்சாவோ இல்லை ஒரு 14 மேட்சாவோ குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சீசனோட ஆரம்பத்தில் நிறையவே டிஆர்பி ரேட் இல்லாமல் பயங்கரமாக இருக்குது. சீசனோட எண்டிங்லேயுமே டிஆர்பி ரேட் பயங்கரமாக இருக்குது. ஆனால் சீசனோட நடுவில் நிறைய பேர் இந்த ப்ரோ கபடியை பார்க்குறது கிடையாது. நடுவில் நடக்கிற மேட்சஸ் பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை, பெருசாக டிஆர்பியும் கொடுக்கறது கிடையாது. இதனால் அவங்க இந்த விஷயத்தை சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசன் ஒன்று மேட்சை குறைப்பாங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ட்ரிபிள் ஹெட்டர் மேட்சஸ்லாம் அதிகமாக வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம சஞ்சு பல்யான் சார் என்ன சொல்லி, எனக்கு ரயில்வேஸில் வேலை இருக்குது, நான் இங்கே எந்த சம்பளமும் இல்லாமல் தான் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது, அதாவது ஒரு கோச்சாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சீசன் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். என்ன மாதிரி ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு கோச்சிங்கும் பண்ணுறவங்களுக்கு சீசன் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும், எங்களோட ஒர்க்குமே ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ சீசன் சின்னதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு பல்யான் சார் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் 2 மாதம் 2.5 மாதமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கபடினாலே இந்த 2 மாதம் மட்டும்தான். இதையே நீங்கள் சுருக்குனீங்கன்னா நாங்கள் வேறு எங்கே போகிறது, வேறு ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது. ஃபுட்பால் மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக நடத்தலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஃபுட்பால்லாம் ரொம்ப நாட்களுக்கு நடக்கும், அதே மாதிரி இந்த ப்ரோ கபடியுமே இன்னும் கொஞ்சம் அதிக நாட்களுக்கு நடத்தலாமே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி இந்த 22 மேட்சஸை அப்படியே வச்சாலும் பரவாயில்ல. ட்ரிபிள் ஹெட்டர் மேட்சஸ் கூட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. பட் மேட்சஸை குறைச்சா ரொம்பவே சங்கடமாக தான் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு. உங்கள் ஒப்பீனியன் என்ன, இதை பற்றி காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சஞ்சு பல்யான் சார் சொன்னதை பற்றியும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.